विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सशक्तिः प्रकृतिः प्रोक्ता समुपमानमीश्वरः परः ताभ्यां चरममाणाभ्यां तस्मिन् क्षेत्रे घटोद्भवा परमानन्दरूपाभ्यां परमानन्दरूपिणी पंचक्रोश परिमाणे स्वपाद तलनिर्मिते। சுப்பிரமணியன்ட்ட அகஸ்திய முனிவர் காசி க்ஷேத்திரத்தை பத்தி கேட்கிறாருன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கந்த பெருமான் சிவபெருமான் அம்பாள் கிட்ட சொல்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஏ அகஸ்தியரே, முருகன் சொல்றார், அந்த அம்பாள் இருக்காளே சக்தி பிரகிருதி புரோக்தா, அந்த சக்தி இருக்கே, இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ண சக்தி, அந்த சக்திக்கு பிரகிருதி என்று பெயர். என்ன சக்தி? பிரதானம் பிரகிருத்தின்னு ஏற்கனவே சொன்னார். நிர்விகல்பம் நிராரம்பம் நிர்மாயம் நிருபத்ரவம் யஸ்யேத்தம் சம்விகல்பியந்தே சஜ்ஞாஹா சஜ்ஞோதிதஸ்ய வை ஏற்கனவே பார்த்தோம். சர்வைக வந்தியா சர்வாத்யா சர்வதா சர்வசங்கிருதி சர்வகா சர்வரூபா சர்வதிருக்கு சர்வகாரிணி சர்வைஸ்வர்ய குணோபேதா சர்வஜானமயி, இப்படியெல்லாம் அம்பாளை முருகப்பெருமான் உயர்த்தி சொல்றார். அதுதான் தத்துவமும், அதுதான் அம்பாளோட தத்துவம். அந்த அமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்டேந்து மூர்த்தி ரூபமாக வந்த அம்பாள்னு அமூர்த்தே அமூர்த்தே நஸ்வமூர்த்திஷ்ச தேனா கல்பிஸ்வலீலையா சர்வைஸ்வர்ய குணோபேதா சர்வஜானமயி சுபா. சாட்சாத்து பரமேஸ்வரன் கிட்ட இருந்து தோன்றியதாகியதுதான் இந்த அம்பாள். சர்வமாகவும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ரூபம், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ரூபம், எல்லா ரூபமும் அதுதான். எல்லாராலும் வணங்கப்பட வேண்டிய ஒரு ரூபம், எல்லாராலும் தியானிக்கப்பட வேண்டிய ஒரு ரூபம், எல்லாவற்றையும் கொடுக்கின்ற ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரிய மூர்த்தி ரூபமாக பரமேஸ்வரன், அமூர்த்தியாக இருக்கக்கூடிய சுத்த ரூபமான ஈஸ்வரன், சுத்த ரூபமாகிய இந்த மூர்த்திய ஈஸ்வரிய ஆவிர்வவிக்க பண்றார். அந்த பரபிரம்மமானது, அமூர்த்தமான ரூபமானது இங்க மூர்த்தி ரூபமாக ஆகிறது. அந்த மூர்த்தி ரூபமாக ஆகி ஈஸ்வரனானவர் அந்த அம்பாள்கிட்ட, நீ எங்கிட்டேந்து வந்தவள், இந்த சிருஷ்டியை நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீ மாயா ரூபிணி குணவதி புத்தி தத்துவமாக இருக்க, அப்பேற்பட்ட நீ உன்னுடைய அந்த
உனக்கு இருக்கிற இந்த சக்தியினால உற்பத்தி பண்ணு, உன் வழியாக தான் நான் இந்த சிருஷ்டியை பண்றேன்னு சொல்லி அந்த உற்பத்தி பண்றார் அம்பாளைங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதை பத்தி அந்த அம்பாளுடைய சுரூபம் ஈஸ்வரனுடைய சுரூபத்தையும் சொல்லி அதிலிருந்து இந்த காசி க்ஷேத்திரம் எப்படி உருவாச்சுங்கிறத இங்க அகஸ்தியர்கிட்ட எம்பெருமான் முருகப்பெருமான் சொல்றார். ஹே கடோத்பவ, கடோத்பவன்றது அகஸ்தியரனுடைய பெயர். கலசத்து பிறந்தோன் அப்படின்னு தமிழ்ல அவங்க சொல்ற மாதிரி கலசோத்பவ, கடோத்பவ இந்த மாதிரிலாம் பேர் உண்டு. ஹே கடோத்பவ, ஹே அகஸ்தியரே, அந்த அம்பாளுக்கு என்ன பேரு? சாசக்தி பிரகிருதி புரோக்தா. அவளுக்கு பிரகிருத்தின்னு பெயர். இயற்கைன்னு சொல்றமே தமிழ்ல பிரகிருதி. கிரு அப்படின்னா செய்கின்றது, செய் கிரு கிரிஞ்சு அப்படின்னு தாத்து, டுக்ரிஞ்சு கரணே அப்படின்னு தாத்து இருக்கு. அந்த கிரு தாத்துல இருந்து வர்றதுதான் கிருதி, எல்லாத்தையும் நடத்துகின்ற சக்தி. அது சாதாரண சக்தி இல்ல, பிரகர்ஷ சக்தி. அதனால பிரகிருதி அப்படின்னு பெயர் இருக்கு. காரியத்தை பண்றது பிரகிருதி தான். அந்த சாசக்தி பிரகிருதி புரோக்தா, அந்த மாயா சக்தி இருக்கே அம்பாளோட சக்தி, அதுக்குதான் பிரகிருதி என்று பெயர். அந்த பிரகிருதிக்கு ஈஸ்வரனா இருக்கிறது யாரு? சப்புமான் ஈஸ்வரஹா பரஹா. அந்த பரபிரம்மமாக இருக்கே பரபுருஷன், யார்கிட்ட இருந்து இந்த சக்தி தோன்றித்தோ அவனே பரமேஸ்வரன். அவ ரெண்டு பேர்கிட்ட இருந்து தாபியாஞ்ச ரமமானாபியாம், அந்த பரஸ்வரூபமும் பரப்பிரகிருதியும் சாட்சாத்து மாயையும். அம்பாள் மாயை, ஈஸ்வரன் சுத்த சைதன்ய ஸ்வரூபம், நிர்விகாரம், நிர்குணம், சுத்தஸ்வரூபம். அப்பேற்பட்ட ஈஸ்வரனானவன் மாயா சகிதமாக ஆகும் பொழுது அது ரெண்டும் சேர்ந்து ஏற்படுறதாக இந்த ஜெகத் முழுக்க. அந்த அவ பாதத்திலிருந்து பிரதானமாக இந்த பஞ்சக்ரோஷம் என்கின்ற க்ஷேத்திரம் உற்பத்தியாச்சு. தாபியாம் சரமமானாபியாம் தஸ்மின் க்ஷேத்ரே கடோத்பவ பரமானந்த ரூபாபியாம் பரமானந்த ரூபிணி பஞ்சக்ரோஷ பரிமாணே ஸ்வபாத தல நிர்மிதே. அவர்களுடைய பாதங்களிலிருந்து இந்த பஞ்சக்ரோஷமாகிய இந்த காசி க்ஷேத்திரம் உருவாருது. அங்க பரமானந்த ரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்துவாகிய ஈஸ்வரனும் பரமானந்த ரூபிணியாக இருக்கக்கூடிய இந்த மாயா பிரகிருதியான அம்பாளும் லீல பண்றாளாம். ஸ்வபாத தல நிர்மிதே ரமமானாபியாம், அப்படி ஒரு க்ஷேத்திரம். அப்புறம் சொல்றார், முனே பிரளய காலேபி நத்த க்ஷேத்திரம் கதாஜன விமுக்தம் ஹி சிவாபியாம் யதா விமுக்தம் ததோ விதுஹு ந யதா பூமி பலயம் ந யதா அபாம் சம்ருத்தவா ததா விஹர்த்துமீஷேன க்ஷேத்திரமே தது விநிர்மிதம். பிரளய காலத்துல கூட இந்த ஸ்தலமானது சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் சிவாபியாம்னு சொல்றார். ஒரு க்ஷணமும் கைவிடப்படுறதில்ல, அவிமுக்தம். அதனாலதான் இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். சதைவ இருக்கக்கூடியது இந்த க்ஷேத்திரம். அது மத்த பூமி மண்டலமோ அந்த கடல்களோ இல்லாத காலத்திலையும் இது இருக்கு. அதனால பகவான் யதா பூமி வலயம் யதா அபாம் சமிருத்தவா, அபாம் சமிருத்தினா கடல் அர்த்தம். பூமி வலயம் பூமியோ கடலோ இல்லாத போது கூட ததா விஹர்த்தும் ஈஷேன க்ஷேத்திரமே தத்வி நிர்மிதம். இவை இல்லாத போதும் தனக்குன்னு ஒரு இடம் வேணுமே. உலகம் முழுக்க சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி பகவானுக்குன்னு ஒரு இடம் வேண்டாமா? அது கைலாசம் இல்லையா? இந்த காசி க்ஷேத்திரம் தானா? சாட்சாத்து அவ பாதம்னு சொல்றார்.
சுப்பிரமணியரே சொல்றார். பாதம்னா அங்கதானே நிக்கிறா, அங்க நின்னுண்டு உலகத்தை சிருஷ்டி பண்றா. நிக்கிறதுக்கு முதல்ல ஒரு இடம் வேணுமே, எதுன்னா காசி க்ஷேத்திரம். அதனால சிருஷ்டி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். அத பகவான் எப்பயுமே கை விடுறதில்ல, அவிமுக்த க்ஷேத்திரம். இதம் ரகசியம் க்ஷேத்ரஸ்ய வேத கோபின கும்பஜா நாஸ்திகாய ந வக்தவ்யம் கதாசித் சர்மசக்ஷுஷே ஸ்ரத்தாலவே விநீதாய திரிகாலஜானசக்ஷுஷே சிவபக்தாய சாந்தாய வக்தவ்யம் ச முமுக்ஷவே. ஹே அகஸ்தியரே, இந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது. வேதகோபிச்ச ரகசியமிதம் கோபின வேத, யாருக்கும் தெரியாதுராப்பா இந்த விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் ஊனக்கண் இருக்கிறவனுக்கு இது சொல்லி பிரயோஜனம் இல்லை. நாஸ்திகர்கிட்ட சொல்லப்படாது. யாருக்கு ஸ்ரத்த இருக்கோ, யாருக்கு ஞானம் வேணுங்கிற அந்த பாவம் இருக்கோ, யாருக்கு பக்தி இருக்கோ, அடக்கம் இருக்கோ, வினயம் இருக்கோ, திரிகால ஞான சக்ஷு இருக்கோ, விவேக வைராக்கியம் இருக்கோ, யாருக்கு சிவபக்தி இருக்கோ, சிவபக்தாய சாந்தாய முமுக்ஷவே மோட்சம் வேணுங்கிற எண்ணம் இருக்கோ, அவளுக்கு மட்டும் இந்த காசி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை சொல்லு, மத்தவன்கிட்ட சொல்லாத, சொல்லியும் புரியாது அப்படின்னு சொல்றார். முருகனே சொல்றார். அவிமுக்தம் ததாரப்ய க்ஷேத்திரமே ததுதீரியதே பரியங்கூதம் சிவயோகோ நிரந்தர சுகாஸ்பதம். அதுக்கப்புறத்திலிருந்து அதுக்கு அவிமுக்தம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் வந்துடுச்சு. சாட்சாத் பார்வதி பரமேஸ்வராலோட சயனம் இங்கதான் எப்பவும் இருக்கு, எப்பயுமே இங்கதான் இருந்துன்னு இருக்கா. பரியங்கபூதம், பரியங்கம்னா படுக்க இல்ல உட்கார்ற இடம். அதனால ஏன்னா நித்யானந்த ஸ்வரூபமா இருக்கிறது, நிரந்தர சுகாஸ்பதம். காசி க்ஷேத்திரம் ஆனந்தத்தை நித்தியமா கொடுத்துட்டு இருக்கிறது காசி. அதனாலதான் ஆனந்த வனம்னு ஒரு பெயர். நித்யானந்தம் எப்படி ஆத்ம வஸ்துவானது நித்யானந்தத்தை கொடுக்கறதோ அந்த மாதிரி காஷியானது நித்யானந்தத்தை கொடுக்கறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இடா பிங்களாங்கிற நாடி சுஷும்னால போய் சேர்ற இடம் காஷி. அதுவும் பிரயாகையும் அப்படிதான் சொல்றது. திரிவேணி சங்கமம்னு சொல்லும் பொழுது அது இங்கேயும் வருணாசி கங்கையோட சேர்றது. அப்படி இதெல்லாம் சேரக்கூடிய இடம் சகசிராரத்துல சாட்சாத்து பிரம்மவஸ்து ஒரு ஸ்பூரணம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறதுனால காஷிங்கிறது வெறும் பூலோகத்துல இருக்கிற ஒரு இடம் மட்டும்னு பார்க்கப்படாது. அதுவே மோக்ஷபுரி, அதுவே ஞானஸ்வரூபம். ஆபாச கல்பியதே மூடைஹி யதா ச சிவயோஸ்தயோ க்ஷேத்ரஸ்யாஸ்ய ததாபாச கல்பியோ நிர்வாணகாரிணஹ. மாயையாக புரிஞ்சுன்றா யாரு? மூடர்கள். மூடைஹி ஆபாசா கல்பியதே, அவளுக்குன்னு ஒரு எண்ணம். ஆபாசம்னா ஒண்ணுத்த இன்னொன்னா பாக்குறது, பிரதிபிம்பமா பாக்குறது, அதனுடைய ஒரு சாயையா பாக்குறது. என்ன ஒண்ணுத்த வேறையா பாக்குற அந்த ஆபாச தன்மை இருக்கே, அப்படி பரமேஸ்வரனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிறது இல்லை. சிவயோகோ தயோ, அதே மாதிரி அவ இங்க இந்த க்ஷேத்திரத்தினுடைய தன்மையும் வெறும் பௌத்தீக விஷயமாக பார்க்கிறாளே ஒழிய, காசி க்ஷேத்திரம்ங்கிறது முக்தி க்ஷேத்திரம். பார்க்கிறவாளுடைய கண்ணுக்கு தானே அது முக்தி க்ஷேத்திரம். கல்லுன்னு பார்த்தா கல்லு, சுவாமின்னு பார்க்கிறவனுக்கு தானே சுவாமி. அப்போ திருஷ்டி இருக்கணும். கல்லுல சுவாமியை பார்க்க முடியறவன் சூக்ஷ்ம தரிசனம். அதுக்காக கல்லுன்னு பார்க்கறவனுக்கு கல்லுன்னா அது கல்லுதான் அர்த்தம் கிடையாது. அவன் கல்லை பார்க்கறான் ஈஸ்வரன் இருக்கிற இடத்துல. கல் இருக்கிற இடத்துல நம்ம ஈஸ்வரனை பார்க்கறதா நினைச்சுக்கிறோமே ஒழிய, ஈஸ்வரன் இருக்கிற இடத்துல தான் நம்ம கல்லை பார்க்கிறோம். ஏன்னா ஈஸ்வரன் இல்லாத இடம் இல்லையே. காரைக்கால் அம்மையார் காலை வச்சு படுத்திருந்தா, கால் பின்னாடி சிவலிங்கம் இருந்தது. கேட்டான், என்ன அம்மா அங்க சிவலிங்கம் இருக்கே,
ஈஸ்வரன் இருக்காரே அந்த பக்கம் காலை வச்சுட்டு இருக்கே, காலை எடுமான்னா. அவர் சொன்னா, நான் எடுக்கிறேன்பா, எந்த பக்கம் பகவான் இல்லைன்னு சொல்லு, அந்த பக்கமா காலை வச்சுக்கிறேன். எங்க காலை வச்சாலும் அங்க பகவான் தோன்றாராம் அப்படின்னு கதை. ஏன் உண்மையாச்சே, அது லிங்கம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லட்டாலுமே ஈஸ்வரன் தானே இருக்கார் எல்லா இடத்துலயும். அநாராத்ய மகேஷானமனவாப்ய காசிகாம் யோகாத்யுபாய விஜ்ஞோபி ந நிர்வாணமவாப்னுயாத் அஸ்யானந்தவனம் நாம புராகாரி பினாகினா க்ஷேத்ரஸ்யானந்த ஹேதுத்வாத் அவிமுக்தமனந்தரம் ஆனந்தகந்த பீஜானாம் அங்குராணி யதஸ்ததஹ ஏயானி சர்வலிங்கானி தஸ்மின்னானந்தகானனே அவிமுக்தமிதி க்யாதமாசீதித்தம் கடோத்தவ ததாச்சாக்யாமி அத முனே யதாசீன் மணிகர்ணிகா. முருகப்பெருமானே மணிகர்ணிகையை பத்தி பேசுறார். அனாராத்ய மகேஷானம்னு ஆரம்பிச்சு பரமேஸ்வரனை ஆராதிக்காமல், மகேஸ்வரனை ஆராதிக்காமல், அனவாப்பிய காசிகாம் காசியை போய் அடையாமல், யோகாதி உபாய விஜ்ஞோபி யோகம் முதலான வழிகளை நன்னா அறிஞ்சிண்டு, இன்னைக்கு யோகா டே, வேர்ல்டு யோகா டே, அந்த யோகம் இல்ல இது. யோகம்னு சொல்லும் பொழுது கர்மயோகம், ஞானம், இது எல்லாத்தையும் அறிஞ்சிண்டும் நிர்வாணம் அவாப்னுயாத் மோட்சத்தை அடைய முடியாதுடா. ஈஸ்வரனை தெரிஞ்சிக்காமல், ஆராதிக்காமல், காசிபுரிக்கு அடையாமல் மோட்சம் அடையவே முடியாது. காசி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் அப்படி. பரமேஸ்வரனை ஆராதிக்கும் ஈஸ்வரனை ஸ்கிப் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போயிட முடியாது. எல்லாம் கான்சியஸ்னஸ் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். ஏன்னா எமோஷனல் மெச்சூரிட்டி, எமோஷனல் குரோத், இது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனோட ஒரு ரிலேட் பண்றது முக்கியம். பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலதான் அத்வைத வாசனையன்னு சொல்றது சாஸ்திரம். ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. மோட்சத்துக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் முக்தி கிடைக்காது. அதனால இந்த சாட்சாத் பரமேஸ்வரனையும் காசியையும் அடையாமல் முக்தி அடையறதுங்கிறது சம்பவம் இல்லைன்னு சொல்றார். அஸ்யானந்தவனம் நாம புராகாரி பினாகினா. பரமேஸ்வரனே இதுக்கு ஆனந்தவனம்னு பெயர் கொடுத்தார். அவிமுக்தம்ன்றது மத்தவா வைக்கிற பெயர். பரமேஸ்வரன் பினாக்கினா பரமேஸ்வரன், பகவானே வைக்கிறாராம் பேர். இதுக்கு ஆனந்தவனம்னு பேர் வைக்கிறார். ஏன்னா ஆனந்தமாகவே எப்பவும் எல்லாரையும் இருக்க வைக்கிறதோ இல்லையோ. பிரம்மஜானத்தை அடைஞ்சிட்டா, பிரம்மனிஷ்டன் ஆயிட்டான்னா சதா ஆனந்தம் தானே. நந்ததி நந்ததி நந்தத்யேவா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவா பஜ கோவிந்தம். பஜகோவிந்தத்துல சொல்றாரோன்னு, பிரம்மஸ்வரூபத்துல லயிச்சிருந்தா ஆனந்தமே ஆனந்தம், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபந்தான் இந்த காஷி. அதனால அதுக்கு ஆனந்தவனம்னு பேர் வச்சாராம் ஈஸ்வரன். க்ஷேத்ரஸ்ய ஆனந்த ஹேதுத்வாத் அவிமுக்தம் அனந்தரம். ஏன்னா ஆனந்தத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஆனந்தத்துக்கு ஹேத்துவா இருக்கு எப்படி? மோட்சத்தை கொடுக்கறதுனால. ஈஸ்வரன் தாரகோபதேசம் பண்ணி உத்தரணம் பண்றார் லோகத்தைன்றதுனால இதுக்கு அப்படி ஒரு பெயர், ஆனந்தவனம். ஆனந்த கந்த பீஜானாம் அங்குராணி யதஸ்ததஹ. அங்குரம்னா தளிர், முளை. முளை விட்டு வருதோன்னோ, எதுல இருந்து வருது? ஆனந்தம்ன்ற கிழங்கு இருக்குல்ல, கந்தம். கந்தம்னா கிழங்கு. அதிலிருந்து வரக்கூடிய அந்த கிழங்குல இருக்கிற பீஜம் இருக்கே, விதைகள், அதிலிருந்து வரக்கூடிய அங்குரம் மாதிரி இந்த க்ஷேத்திரம் இருக்கிறதுனால ஞேயானி சர்வலிங்கானி தஸ்மின் ஆனந்தகானனே. அதனால
எல்லா ஸ்வரூபம் இந்த ஆனந்த காரணத்துல இருக்கிற அத்தனை லிங்கங்கள் இருக்கே, அந்த லிங்கம்ங்கிறது பல அர்த்தத்துல எடுத்துக்கலாம். சிவலிங்கம்னு இருக்கக்கூடிய அங்க இருக்கிற மூர்த்திகள் எல்லாமே ஆனந்த காரணத்துல எங்கேருந்து வந்தது? ஆனந்த ஸ்வரூபத்திலேருந்து ஏற்பட்ட லிங்கங்கள் தான். லிங்கம்ங்கிறது ஆல்சோ பாயிண்டர்ஸ், இண்டிகேட்டர்ஸ். காசிக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கே, காசியில இருக்கிறது எல்லாமே ஒரு ஆனந்தம் தான். நான் ஒரு 4 வருஷம் அங்கதானே இருந்தேன். காசி இருக்கே, அங்க கிடைக்கிற டீலேருந்து, லஸ்ஸிலேருந்து, லவங்கலத்தாலேருந்து, என்ன அங்க கிடைக்கிற மிஷ்ராம்புலேருந்து எது சாப்பிட்டாலும் ஒரு ஆனந்தம். அந்த மண் வாசனையே ஒரு ஆனந்தம் தான். அங்க இருக்கிற பசுமாடு அது அது பாட்டு நின்றுட்டு இருக்கும், பசுமாடா இருக்கும். நான் சொல்றது அந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி சொல்றேன். இப்பயும் இருக்கு, அவ்வளோ இல்லை. அது போனா அந்த பார்க்க அழுக்கா தெரியுமே ஒழிய இருக்க ஆரம்பிச்சோம்னா ஆனந்தம் தான். அங்க ஆனந்த அந்த அதெல்லாம் லிங்கம் தானே. லிங்கம்னா கீழே இருக்கிற சிவலிங்கம்னு சொல்றது ஒண்ணும், இதெல்லாம் காசிக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை, அதுவே லிங்கம். ஏயானி சர்வலிங்கானி தஸ்மின் ஆனந்த காணனே. இதெல்லாம் ஆனந்தத்தினுடைய ஒரு மொட்டுதான், தளிர் தான், முளைதான். அதனால எல்லா லிங்கங்களையும் தெரிந்து கொள்ளணும், எல்லாத்தையும் தரிசனம் பண்ணணும். அவிமுக்தமிதி கியாதமாசீதித்தம் கடோத்பவ. அதனால இப்படி அதுக்கு அவிமுக்தம்னு பெயர் வந்தது. அதே மாதிரி ஆனந்த காணனம்னு பெயர் வந்தது. ததா சாக்கியாமிய தமுனே. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கேளு. என்ன? யதாசீன் மணிகர்ணிகா. ஹே அகஸ்தியரே, மணிகர்ணிகான்னு ஒண்ணு இருக்கே, அந்த தீர்த்தம் எப்படி வந்ததுன்றதையும் சொல்றேன், கேட்டுக்கோ. பிராகானந்த கனே தத்ர சிவயோஹோ ரமமானயோஹோ இச்சேத்யபூத் கலசஜா சிருஷ்ட்யக்கோப்யபரக்கிலா யஸ்மின் யஸ்தே மகாபாரே ஆவாம் ஸ்வஸ்வைரசாரிணௌ நிர்வாணஸ்ராணம் நனம் குர்வஹ கேவலம் காஷிஷாயினாம். ஹே கலசோத்பவரே, கலசஜான்னு கூப்பிடுறார். முருகப்பெருமான் அகஸ்தியர் மேல அவருக்கு ஒரு பிரியமாச்சே. முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் அகஸ்தியர் தமிழை ஏற்படுத்தினார். அதனாலதான் தமிழுக்கான தமிழ் தெய்வம்னு சொல்றோம். இப்போ தமிழ் கடவுள் முருகன். அகத்தியரே குருமுனி, அவர்தான் குரு. குருன்னு சொல்றான், குல்டமா இருந்தாருன்னு. அது இல்ல, குருவும் அவர் தான். ஏன்னா முதல்ல இலக்கணம் கொடுத்தது அவர் தானே, தமிழ ஏற்படுத்தினார், அவர் தான் குரு. பகவான்டேந்து வந்ததுங்கிறதுனால இவர் குரு, அவர் சுவாமி. சுவாமிகிட்டேருந்து தான் வந்திருக்கு, அகஸ்தியர்டேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்ப அகஸ்தியருக்கு என்ன ஸ்டேட்டஸ் தரோம்? குருன்னு ஸ்டேட்டஸ் தரோம். பிராக் ஆனந்தகனே தத்ர சிவயோ ரமமானயோஹோ. பார்வதி பரமேஸ்வரால் சந்தோஷமா வீட்டு இருக்கா. எங்க? என்ன? ஆனந்த கானனத்துல வீட்டு இருக்கா. ஹே அகஸ்தியரே, அந்த சமயத்துல உன்னவாளுக்கு தோணித்து இச்சேத்து. என்ன தோணித்து? சிருஷ்டயா கோபி அபரக்கிலா. இந்த சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு, சோர்வு வந்துடுத்து. பகவானுக்கு சோர்வு வருமானா? அப்படி இல்லை, வேற யாராவது இதை பார்த்துக்கலாமே, இந்த சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடலாம். யஸ்மின் யஸ்தை மகாபாரே. இந்த பாரம் இருக்கே, அத வேற யாரையாவது ஒருத்தரை சிருஷ்டி பண்ணி அவ கையில கொடுத்துட்டு ஆவாம் ஸ்வஸ்வைரசாரிணௌ. நாம 2 பேரும் என்ன பண்ணலாம்? எந்த கவலையும் இல்லாம என்ன பண்ணணும்னா நிர்வாண ஸ்ராவணனம் குர்வஹா கேவலம் காஷி சாயினாம். இந்த காஷிவாசிகள்லாம் இருக்காளே, அவளுக்கு முக்தி கொடுக்கறத மட்டும் நம்ம வேலையா வச்சுன்றோம்னு பரமேஸ்வரனும் பார்வதியும் பேசுறாங்க. ஸ்திதி பண்றது யாராவது பண்ணிட்டு போட்டோம், என்ன நம்ம மோட்சம் கொடுக்கறத மட்டும் நம்ம வேலையா வச்சுப்போம். ஏன்னா பரமேஸ்வரனுடைய தன்மை மோட்சத்தை கொடுக்கறது தான், நிர்குணஸ்வரூபமாச்சே. அம்பாளும் பிரம்ம வித்யா. அதனால இந்த சம்சாரத்துல போய் உழண்டு இருக்கிறதுல அவளுக்கு ருச்சி கிடையாது. ஏன்னா ஸ்வரூபமே நிர்குண ஸ்வரூபம். சகுனத்துல போய் எங்கேயாவது ஈடுபடுமோ?
அதனால பார்வதி பரமேஸ்வரால் என்ன முடிவு பண்றான்னா, இதை யாரையாவது பார்த்து விட்டுரும். இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டாச்சு, ரிட்டையர்மெண்ட் எடுத்துருவோம். என்ன ஏதோ இனிமே மீதி இருக்கிற பல கோடி காலங்கள் நம்ம காசியில இருந்துட்டு வாழ்க்கையை நடத்திப்போம் அப்படின்னு ஈஸ்வரனே நினைக்கிறான். இப்ப நினைக்கிற மூலியம் ஏதோ இருக்கிற மீதி காலத்தை காசியில ஓட்டுவோன்ட்டு. இவர் இப்பதான் சிருஷ்டியே பண்ணியிருக்கார். இவர் எத்தனை நாள் காசியில இருக்கிறது? நிரந்தரமா இருக்கக்கூடிய சுவாமி. இருந்தாலும் மோட்சம் ஒண்ணுதான் அவர் லட்சியமா வச்சுட்டு இருக்கார். மத்ததெல்லாம் இன்னொருத்தர கொடுத்துடணும்னு யோசிக்கிறாருன்னு அர்த்தம். சயேவ சர்வம் குருதே சயேவ பரிபாதிஜா சயேவ சம்ஸ்ருணோத்யந்தே சர்வைஸ்வர்ய நிதிஸ்ஸஜா சேதசமுத்திரமா குஞ்ச சிந்தாகல்லோலதோலிதம் சஞ்சரந்தம் தமோகிராஹம் ரஜோ வித்ருமவல்லிதம் யஸ்ய பிரசாதாத் திஷ்டந்தி சுகமானந்த கானனே பரிக்ஷிப்தமனோவிருத்தௌ கஹி சிந்தாதுரே சுகம் சம்பிரதார்யேதி ச விபூ சர்வதச்சித்ஸ்வரூபயா தயா சக ஜகத்தாத்ரியா ஜகத்தாதாத தூர்ஜடிஹி சவ்யே வியாபாரயாஞ்சக்ரே திருஷமங்கே சுதாமுக்தம் ததः புமானாவிராசீத் ஏகஸ்த்ரைலோக்ய சுந்தரः சாந்தः சத்வகுணோத்ரிக்தா காம்பீர்யஜித சாகரः ததாஜ க்ஷமயா யுக்தோ முனே லப்தோபமோ பவத். சொல்றார் பார்வதியை பார்த்து பரமேஸ்வரன், அவரே எல்லாத்தையும் படைக்கட்டும், அவரே எல்லாத்தையும் காக்கட்டும், எல்லாத்தையும் அவரே தன்மேல தங்கிட்ட லயத்தை பண்ணிக்கட்டும், அவரே எல்லா ஐஸ்வர்யங்களும் வச்சுட்டு இருக்கட்டும், எல்லாத்தையும் அவர் வச்சுக்கட்டும்பா, நமக்கு ஒண்ணும் வேணாங்கிற. அதனால இந்த மனசு இருக்கே, அது கவலைங்கிற அலையினால அலைக்கழிக்கப்படுறது. அந்த மனசை ஒடுக்கி இந்த தமோ குணங்கிற முதல, ரஜோகுணங்கிற பவளக்கொடி, இது எல்லாத்துலயும் புத்தியை நகர்த்தி கொண்டு இந்த ஆனந்த காரணத்துல இந்த காசியில கொண்டு அந்த புத்தியை நிறுத்தி சித்தத்தை முழுக்க தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல நிலைக்க பண்ணி இந்த காசியில யாரு வாழறாளோ அப்பேற்பட்டவர்களுக்கு அனுகிரகம் கொடுக்கறதாக நம்ம இருப்போம். அந்த பரமேஸ்வரன் அம்பாளோட சேர்ந்து இருந்துக்கூடிய அந்த ஜடாதரனாகிய பரமேஸ்வரன் அம்பாளை பார்க்கிறார். சயேவ சர்வம் குருத்தே, விஷ்ணுவே எல்லாத்தையும் பண்ணிட்டோம், அவரே எல்லாத்தையும் பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி ஆகட்டும்னு அம்பாளை பார்க்க சொல்லிட்டு பார்க்கிறார். எஸ்ய பிரசாதாத்து திஷ்டந்தி சுகம் ஆனந்தகாரனே. எல்லா ஜீவராசிகளும் எதனால இங்க உட்காண்டிருக்கு? பகவானுடைய அனுகிரக, பரமேஸ்வரனோட அனுகிரகத்தினால. அப்பேற்பட்ட ஈஸ்வரன் என்ன பண்றார்? சவ்யே, சவ்யம்னா இடது பக்கத்துல, வியாபார யாஞ்சக்ரே திரும்பி பார்க்கிறார். திருஷமங்கே சுதாமுக்தம், அந்த அமிர்தம் போல, அந்த சுதானா அமிர்தம், அந்த பார்வைய திரும்பி பார்க்கிறார். இடது பக்கத்துல இருக்கிற அம்பாளை பார்க்கிறார் பரமேஸ்வரன். ததः புமானாவிராசீத் ஏகஸ்த்ரைலோக்கிய சுந்தரஹா, மூன்று லோகத்துக்கும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு புருஷன் அப்போ தோன்றுகிறார். ஆவிராசீத், ஆவிர்பாவம் படுறார், தோன்றார். அம்பாளை பார்த்த உடனே அங்க மகாவிஷ்ணு தோன்றார். இதெல்லாம் மகா பெரிய தாத்பரியம். இது அம்பாளை நம்ம மனுஷன்லாம் ஸ்திரீயோட போய் புணர்ற மாதிரி சுவாமி அம்பாள் கொடுத்துன நடத்தினான்னு அர்த்தம் கிடையாது. சுவாமி நிர்குணஸ்வரூபம், விவர்த்த காரணம்னு சொல்றது. விவர்த்த காரணம்னா பிரம்ம ஜெகத்துக்கு விவர்த்த காரணம். விவர்த்த காரணம், பரிணாமி காரணம்னு உபாதான காரணத்துல ரெண்டு விஷயம் உண்டு. வேதாந்தம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். நிமித்த காரணம் ஒண்ணு, உபாதான காரணம் ஒண்ணு. நிமித்தத்துல ஈஸ்வரன் தான் நிமித்த காரணம். ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினாலதானே விஷ்ணு தோன்றார், சங்கல்பிக்கிறார். அப்புறம் சங்கல்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பரமேஸ்வரன் எங்க இருந்து சிருஷ்டிய பண்றார்? அங்கிட்டேருந்துதான் சிருஷ்டி பண்றார்.
அந்த தானே சிருஷ்டி ஆகிறார். அப்ப தானே சிருஷ்டி ஆகக்கூடிய பரமேஸ்வரன் எப்படி அந்த சிருஷ்டியை பண்ணார்? முதல்ல மாயையை உற்பத்தி பண்றார், அம்பாளை கொண்டு வரார் வெளியில. அந்த மாயை பரிணாமியாக பிரகிருதியாக மாற்றத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கு சுவாமியினுடைய ஒரு ஆஸ்பெக்ட். இப்ப அம்பாள் வந்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஈஸ்வரன் இருக்காரு, அவரை வெறும் நிமித்தம்னு சொல்ல முடியுமோ? அவர் அப்ப பார்ட்டிசிபேட் பண்றார் இந்த சிருஷ்டியில. அப்ப அவரும் உபாதானம் ஆகிறார். உபாதான மெட்டீரியல் காஸ் உபாதானம் ஆகிறார் ஈஸ்வரன். ஆனா அம்பாள் பரிணாமி உபாதானம், சுவாமி விவர்த்தோபாதானம். தங்கிட்ட மாற்றம் இல்லாமல் இந்த உலகமாக ஆறார்வர். ஸ்வரூப அபரித்தியாகேன, தன்னுடைய சொரூபத்தை விட்டு கொடுக்காமல் ஜெகத்தாகிறார். அப்ப அம்பாள் தான் ஜெகத்தா இருந்துட்டு இருக்கா, அதுக்குள்ள புருஷனாக இருக்கிறவர் ஈஸ்வரன். அதனால அம்பாளை ஜஸ்ட் பாக்குறார், வேற ஒன்றும் இல்லை, திரும்பி பார்க்கிறார். சவ்யே வியாபாராஞ்சக்கரே திருஷம், அப்படி ஒரு கண்ணால அப்படியே இடது பக்கம் அம்பாளை பார்க்கிறார். இங்கே அம்பாள் பாதியா இருக்கா, சுதாமுக்தம். அந்த குளிர்ச்சியில டக்குன்னு வந்தாராம் மகாவிஷ்ணு. சுவாமி அம்பாளை பார்த்த உடனே விஷ்ணு வந்துட்டாரு, உற்பத்தி ஆயிட்டார். ததப்புமானாவிராசீத், அங்கேருந்து ஆவிர்பவம் ஆயிட்டார் மகாவிஷ்ணு. ஏகஸ்திரைலோக்கிய சுந்தரா, 3 லோகத்துக்கும் சுந்தரனாகி. ஏன்னா பரமேஸ்வரனே ஒரு சுந்தரன், சுந்தரேஸ்வரராக இருக்காரு அந்த ஈஸ்வரன். அம்பாள் பராசக்திக்கு என்ன சௌந்தரியத்துல குறைச்சல்? சௌந்தரிய லஹரியே இருக்கு அம்பாளை பத்தி. ரெண்டும் சேர்ந்தா ஏற்படக்கூடிய சுரூபம் மகாவிஷ்ணு சுரூபம். அது திரைலோக்கிய சுந்தரனா இருக்கார். சாந்தகா சத்வகுணோத்ரிக்தகா, அவர் சாந்தமாக இருக்கார், சத்வகுணம் நிறைஞ்சவராக இருக்கார். காம்பீரிய ஜித சாகரஹா, கடலை இவரோட காம்பீரியம் ஜெயிக்கிறதா. அப்படி ஒரு கம்பீரமான ஒரு ரூபம், மகா ஒரு தேஜஸ்வியாக இருக்கார். சத்துவகுணத்தோடும் சாந்தியோடும் அந்த மகாவிஷ்ணு அப்படி ஒரு சௌந்தர்யம். அழகுக்கு மகாவிஷ்ணு சுப்பிரமணியன் இவாழ அழகு இல்லையா, அந்த அழகோட அப்படியே ஜொலிக்கிறாரா மகாவிஷ்ணு. ததாச்ச க்ஷமயா யுக்தோ முனே அலப்தோபமோ பவத், அப்போ ஒரு உன்னதமான சுரூபத்தோட க்ஷமையோடு பொறுமையோடு கூட தோன்றுகிறார். என்ன அந்த உவமை இல்லாதவரா, அலப்தோபமோ, தனக்குவமை இல்லாதான் தாளடி சேர்ந்தார்க்கு மனக்கவலை நீக்கல் அரிது. அப்படி ஒரு சுரூபம் மகாவிஷ்ணு ஏற்படுறார். இந்திரநீலத்யுதிஹி ஸ்ரீமான் புண்டரீக உத்தமேக்ஷணः ஸ்வர்ணாகிருதி சுச்சாயதுகூல யுகலாவிருதः லசத்ப்ரச்சந்ததோர்தண்டயுகலத்வயராஜிதः உல்லசத் பரமாமோதனாபீஹிருதகுஷேஷயः. இந்திரநீல மணி மாதிரி ஒளிகிறார். இந்திரநீலத்யுதிஹி, எமரால்டு சஃபயர் இந்த மாதிரி மணிகள்லாம் எப்படி ஜொலிக்குமோ அப்படி ஜொலிக்கிறார். அவருடைய கண்ணு புண்டரீக அக்ஷம். புண்டரீகம்னா தாமரை போன்ற கண்கள், அதால பார்க்கிறார். ஸ்வர்ணாகிருதி, உடம்பு அப்படியே ஜொலிருது, ஸ்வர்ணம் மாதிரி இருக்கார். சுச்சாயா கூல யுகலாவிருதா, பீதாம்பரத்தை தரிச்சுன்னு இருக்கார். பீதாம்பரத்தை தரிச்சு செல்வ செழிப்போடு திகழறார். தோள்கள் எப்படி இருக்கு? பிரச்சண்டதோர் தண்ட யுகலத்வரயாகிதா, 2 தோள்களும் வலிமையாக இருக்கு. வாசனை வீசறதான் பகவான் மேல. அந்த வாசனை தொப்புள் கொடியிலிருந்து சுழன்று ஒரு தாமரை ஒண்ணு வருதான். உல்லசத்து பரம ஆமோத நாபி ஹிருத குஷேஷயா, அப்படி ஒரு தாமரை வயத்துல தோன்றது. இப்படி இருக்கார் புருஷோத்தமன். பார்க்கவே அப்படி ஒரு அழகு. அவரை பார்த்து பரமேஸ்வரன் பேச போறார். ஏகஸ் சர்வ குணாவாசஸ்த்வேகஸ் சர்வ கலாநிதிஹி ஏகஸ் சர்வோத்தமோ யஹா அஸ்மாத் ததோ யः புருஷோத்தமஹ
ததோ மகாந்தம் தம் வீக்ஷ்ய மகாமஹிமபூஷணம் மகாதேவ உவாச்சேதம் மகாவிஷ்ணுர்பவாச்சுதா. பரமேஸ்வரன் ஏன்னா எல்லா குணங்கள் அங்கதான் இருக்கு. சகல கல்யாண குண சம்பன்னஹான்னு சொல்றது மகாவிஷ்ணுவ. ஏகஹா சர்வகுணாவாசா, ஒரே விஷயமாக இருந்து கொண்டு எல்லா குணங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. ஏகஹா சர்வகலாநிதி, எல்லா கலைகளுக்கும் இருக்கக்கூடிய சமுத்திரமாக விளங்குகிறார் மகாவிஷ்ணு. ஏகஹா சர்வோத்தமஹா, எல்லாவற்றிற்கும் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய சுரூபம், எல்லாவற்றிலையும் உத்தமமாக இருக்கிறதாக விளங்குகிறார். யஸ்மாத்தோயப் புருஷோத்தமஹா, அதனால எல்லா சிறப்பும் இருக்கிறதுனால அவருக்கு புருஷோத்தமன்னே பெயர். ததோ மகாந்தம் தம் வீக்ஷிய, அவரை பார்க்கிறார், அந்த மகானை பார்த்து மகஸ்வரூபமா இருக்கிற அந்த தேவனை பார்க்கிறார் பரமேஸ்வரன். மகா மகிமபூஷணம், எல்லா மகிமைகளும் ஆபரணமாக இருக்கக்கூடிய அந்த சுரூபம் சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரால் தோன்றினதுனால ஈஸ்வரன் அதை பார்க்கிறார். மகாதேவ உவாச்ச, பார்த்து பரமேஸ்வரன் சொல்றார், மகாவிஷ்ணுர் பவச்சுதா, ஹே அச்சுதா, ஹே மகாவிஷ்ணு, நீரே மகாவிஷ்ணு, இனிமேல் நீ மகாவிஷ்ணுவாக என்று சொல்லப்படுவாய், அச்சுதன் என்று சொல்லப்படுவாய். உனக்கு சுத்தியே கிடையாது, ஒன்டேர்ந்துதான் எல்லா சிருஷ்டி ஏற்பட போறது. தவனிஸ்வசிதம் வேதாக, உன்னோட சுவாசம் மாதிரி வேதம். ஏபிய சர்வமபைஷ்யசி, அந்த வேதம் இருக்கே, அந்த வேதத்து வழியாக எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுப்ப. வேதமே எல்லாமாகவும் விளங்க போறது. வேத திருஷ்டேன மார்க்கேன, வேதத்தினுடைய மார்க்கத்தின் வழியாக குரு சர்வம் யதோஜிதம், இந்த உலகத்தை நீ நடத்தணும். வேதத்தினுடைய தர்மமாகவே நான் கொடுத்திருக்கிறது வேதம். சிருஷ்டியில ஈஸ்வரனாகிய நான் இந்த வேதத்தை ஏற்படுத்தியிருக்கேன், அது உன் மூச்சாக இருக்கு, அதுபடி நீ இந்த ஸ்திதியை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு விஷ்ணுவை பார்த்து பரமேஸ்வரன் சொல்றார். இதி உக்த்வா தம் மகேஷானஹா புத்திதத்வஸ்வரூபிணம், சாட்சாத் புத்தி தத்துவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்து இது மாதிரி பரமேஸ்வரன், ஏன்னா அவருடைய ஏற்படுத்தியிருக்காரோன்னு அவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸ்வரன் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால சொல்றார். சிவயா சகிதோ ருத்ரஹா விவேஷ ஆனந்தகானனம், அப்படி மகாவிஷ்ணுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆனந்த கானனத்துல போய் உட்கார்ந்துக்கிறார். இவர் பொண்ணே பின்னாடி போயிட்டார், இன்னும் வேலை முடியலையே. ஆனந்த கானனத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்க்க போறார். ததஸ்ஸ பகவான் விஷ்ணு மௌளௌ ஆக்ஞாம் நிதாய ச க்ஷணம் தியானபரோ பூத்வா தபஸ்யேவ மனோ ததௌ ஸ்வனித்வா கனித்வா தத்ர சக்ரேண ரம்யா புஷ்கரிணீம் ஹரிஹி நிஜாங்கஸ்வேத சந்தோகம் சலிலைஸ்தாமபூரயது. அப்படி ஆனந்த கானனத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால் முன்னாடி மகாவிஷ்ணுவார் போய் நிற்கிறார். பரமேஸ்வரன் சொன்ன கட்டளைய சிரசின் மேல வச்சுண்டாராம். மௌளவு ஆக்ஞாம் நிதாய, மௌலினா தன்னுடைய சிரசில தலையில பகவான் கொடுத்திருக்கிற கட்டளையை ஏத்துண்டார், அதுதான் பிரதானமாக்கின்றார். கண்ணை மூடிண்டு தியானம் பண்றாராம். க்ஷணம் தியான பரோ பூத்வா, ஒரு க்ஷணம் பரமேஸ்வரனை தியானிக்கிறார். தபஸ்யேவ மனோததௌ, அப்போ மனசு அங்க தெரிச்ச உடனே கனித்வா தத்ர சக்கரேன், அந்த கீழே இருக்கிற இடத்துல தன்னோட சுதர்சன சக்கரத்தால ஒரு அழகான புஷ்கரணியை ஏற்படுத்துறார். சாட்சாத் பரமேஸ்வரன் அங்க உட்கார்ந்துருக்கார், அம்பாள் உட்கார்ந்துருக்கா கௌரியாக. விஸ்வேஸ்வரனாக பரமேஸ்வரனும் கௌரியாக அம்பாளும் உட்கார்ந்துருக்கா. அதுக்கு முன்னாடி இருக்கிற கங்கா தீரத்துல கனித்வா தத்ர சக்கரேன ரம்யா புஷ்கரணியும், தன்னுடைய சக்கரம் சுதர்சன சக்கரம் அதுவும் கொடுத்திருக்காரே பகவான், அந்த சக்கரத்தினால ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்துறார், ஒரு தடாகத்தை ஏற்படுத்துறார். நிஜாங்கஸ்வேத சந்தோகம் சலிலை ஸ்தாம பூரயது, தன்னோட உடம்பிலிருந்து வரக்கூடிய வேர்வை,
ஈய வேர்வைதானான்னு கேட்கக்கூடாது. பகவானோட வேர்வைனா என்ன? அமிர்தம். அத அந்த குளத்தை வந்து நிரப்புறார். அப்படி ஏற்பட்டதுதான் இந்த மணிகர்ணிகா தீர்த்தம். சாட்சாத் மகாவிஷ்ணுவாலேயே ஏற்படுத்தப்பட்டது இந்த மணிகர்ணிகா தீர்த்தம். அதனால இங்க அது சொல்லப்படுறது. சமாசகசிரம் பஞ்சாசத்தப உக்ரஞ்சதாரசா சக்கரபுஷ்கரிணீ தீரே தத்ர ரதானுசமாகிருதி ததः स भगवानीशो मृडान्या सहितो मृडः दृष्ट्वा ज्वलन्तं तपसा निश्चलन्मीलिते क्षणम् तमुवाच ऋषिकेशं मौलिमान्दोलयन्मुहुः अहो महस्त्वं तपसस्त्वहोर्धैर्यं च चेतसः अहो अनिन्धनो वह्निर्ज्वलत्येष निरन्तरम् अलं दत्त्वा महाविष्णो वरं वरयसत्तमा समाः सहस्रं பஞ்சாசத்தப உக்ரஞ்சதாரசா 50,000 ஆண்டுகள் தபஸ் பண்றாராம் மகாவிஷ்ணு. எங்க? சக்கரபுஷ்கரிணி தீரே தானுமதமாகிருதி ஒரு சிலை மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு, ஸ்தம்பம் மாதிரி உட்கார்ந்துட்டு புஷ்கரணியுடைய தீரத்துல 50,000 வருஷம் மகாவிஷ்ணு தபஸ் பண்ணிருக்கார் கங்கை கரையில. அத்தனை வருஷம் பரமேஸ்வரன் ஆனந்தமா அம்பாளோட உட்கார்ந்துருக்கார். அப்போ ததா ச பகவான் ஈஷா மிருடான்யா சகிதோ மிருடா. பார்வதியோட இருக்கக்கூடிய மிருடன்றது பரமேஸ்வரனுடைய பேர். மிருடானின்னா அம்பாள். அங்க பாக்குறா விஷ்ணுவ. திருஷ்டுவான் ஜுவலந்தம் தபஸ் அப்படியே ஒளிர்றது. 50,000 வருஷம் தபஸ்னா சும்மாவா? அப்படியே தகிக்கிறது. கண்ணை மூடின்னு உட்கார்ந்துருக்கார். நிச்சலன் மீளித ஈக்ஷணம். அப்ப பார்த்து ரிஷிகேசனை பார்த்து பரமேஸ்வரன் சொல்றாரா, என்ன ஹே விஷ்ணு, என்ன தலைய வேற இப்படி இப்படி ஆட்டின்டே வேற பேசுறாராம். மௌலிம் ஆந்தோலயன் முகுர் முகு. திருப்பி திருப்பி இப்படி ஆட்டின்டே சொல்றாராம். ஏன்னா அந்த குண்டலம் ஆடுறது இல்லையோ, அதனால உன்னோட தபசுனுடைய வீரியம் என்னமா இருக்கு, உன் மனசனுடைய உறுதி என்னமா இருக்கு. இப்பதான் தோன்றினா 50,000 வருஷம் உட்காந்துட்டே எப்படி என்ன விறகு இல்லாத நெருப்பு மாதிரி அப்படியே ஜொலிக்கிறதே. ஆஹா, ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என்ன வர வேணுமோ கேளுங்கிறார் விஷ்ணுவை பார்த்து. அலம் தப்துவா மகாவிஷ்ணோ வரம் வரைய சத்தமா அனிந்தன பன்னிஹி. இந்தனம் இல்லாமல் எரியற நெருப்பா இருக்கிறேன். மிருடஸ்யா மிரேடிதம் இதம் பிரத்யபிஜ்ஞாய பாஷிதம் உன்மீலித திருகம்போஜா சமுத்தஸ்தௌ சதுர்புஜா. இப்படி பரமேஸ்வரனுடைய வாக்கு கேட்ட உடனே அந்த 4 தோல் உடையதாகிய மகாவிஷ்ணு என்ன பண்றார்? தியானத்திலேருந்து கண்ணை திறக்கிறாராம். உண்மையில ததிருகு அம்போஜா. கண் இருக்கே, தாமரை கண்கள்ல இருந்து அப்படியே விரிஞ்சி கண்ணை திறந்து பேசுறார் விஷ்ணு. என்ன சொல்றார்? ஸ்ரீ விஷ்ணு ருவாச்ச யதி பிரசன்னோ தேவேஷ தேவதேவ மகேஸ்வரா பவான்யா சகிதம் துவந்தா திரஷ்டுமிச்சாமி சர்வதா சர்வகர்மசு சர்வத்ர த்வாமேவ சசிசேகர புரஸ்சரந்தம் பஷ்யாமி யதா தன்மே வரஸ்ததா துதீய சரணாம்போஜமகரந்தமதூத்சுகः அச்சேதோ பிரமரோ பிராந்தி விஹாயாஸ்து சுனிஷ்சலः. மகாவிஷ்ணுவானவர் பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், என்கிட்ட ஒரு பிரியம் இருந்ததுன்னா உண்மை எப்பொழுதும் இங்க தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். எல்லா காரியத்திலையும் எல்லா இடத்துலையும் நீங்க தான் எனக்கு முன்னோடியா நிக்கணும். இந்த அருள் முதல்ல கொடுங்கோ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாங்கிறார். பரமேஸ்வரனுக்கு போறல இந்த வாரத்துக்கா இது எப்படி நான் தந்துடுறேன்ப்பா, இன்னும் என்ன வேணுங்கள்னு கேட்க போறார். அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.